ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னா மசாலா, அதாவது கொண்டக்கடலை கிரேவி வந்து எப்படி வைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த உலக்கில் 1.5 உலக்கு கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுருங்க கொண்டக்கடலையை. அப்போ தான் வந்து குக்கரில் வேக வைக்கும் போது கூட கொஞ்சம் நல்லா வந்து வரும். நான் கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் விட போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மேஷ் ஆகும் கொண்டக்கடலை. ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொண்டக்கடலை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து இது 8லேருந்து 10 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம கொண்டக்கடலை வேகிற டயத்துக்குள்ளார குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். தக்காளி பழம் வந்து பெரிய பழமாக 3 பழம் வந்துட்டு மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். பச்சை மிளகாய் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து குக்கரில் 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொண்டக்கடலை இந்த மாதிரி கையில் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்தளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையில் வந்து 1 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது கிரேவி வந்து நமக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலி வச்சு அதில் வந்து 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, கடுகு, கசகசா கொஞ்சம் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதோட அது பொரிஞ்சதும் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோன்னா 2 பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் சேர்த்துக்கணும். தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அதோட மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் வந்துட்டு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இப்போ வந்து இந்த மசாலா தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். மசாலா வந்து பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். கொண்டக்கடலை ஆட் பண்ணோன்னா உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கொண்டக்கடலை வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை விழுது அதையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். இது சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அரைச்சி சேர்க்குறோம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு நல்லா அந்த கொண்டக்கடலையோட பச்சை வாசனை நம்ம அரைச்ச விழுது ஊற்றிருக்கோம், அதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் வந்து தனியாக நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்மளோட கொண்டக்கடலை கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சன்னா மசாலா ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ரவா தோசைக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.